ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக கருவேப்பிலை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட மல்லி, காஞ்ச மல்லி, தனியான்னு சொல்லுவாங்க, அது துவரம்பருப்பு கொஞ்சம், எல்லாமே ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 2, பூண்டு 2 போட்டிருக்கேன். தேங்காய் போட்டிருக்கேன். ஆனால் தேங்காய் ஆப்ஷனல் மட்டும்தான், தேவைப்பட்டால் போடுங்க. தனியா, துவரம்பருப்பு, ஜீரகம், மிளகு, மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் விட்டுருங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்போ தான் ஃபைன் பேஸ்ட்டாக வரும். தண்ணி ஊற்றி அரைச்சதுனால இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. பார்க்க கொத்தமல்லி சட்னி மாதிரியே இருக்குது. அதோட 1 ஸ்பூன் அளவு வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் கொஞ்சமாக தண்ணி அரைச்சிக்கிறேன். பாருங்கள், எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை குழம்பு செய்யறதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம், ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா வெந்தயம் கொஞ்சம் கசப்பு இருக்கும், கருவேப்பிலையும் கொஞ்சம் கசப்பு கொடுக்கும். அதனால ரொம்ப கொஞ்சமாக தான் வெந்தயம் போட்டிருக்கேன். கடுகு வெந்தயம் பொரியட்டும். கடுகு வெந்தயம் பொரிஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு தக்காளி தேவையில்லை. தக்காளி சேர்த்து தான் நாங்கள் சமைப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம கருவேப்பிலை எல்லாம் வதக்கி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தக்காளியும் கொஞ்சம் வதக்கி அப்போவே மிக்ஸி ஜாரில் போட்டு சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி கலந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கோம். குழம்பு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சாவே போதும், 20 மினிட்ஸில் போதும், குழம்பு திக்காயிடும். இந்த கருவேப்பிலை குழம்புல ஏதோ வெஜிடபிள் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழம்புக்கு பூண்டும் சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு. அதே மாரி நான் வெஜிடபிள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கத்திரிக்காவோ உருளைக்கிழங்கோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். குழம்பு அப்படின்னாவே ஆரஞ்சு கலர், ரெட் கலர் பார்த்து பழகினவங்களுக்கு இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம்னு சொல்ல முடியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குழம்பு பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. எப்போ குழம்பு செஞ்சாலுமே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லது. தாளிக்கிறப்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இந்த குழம்பு ரொம்ப சீக்கிரம் திக்காயிடும். இது அது முக்கியம் இல்லை. அதில் நம்ம வெங்காயமும் பூண்டும் வதக்கினோம் பார்த்தீங்களா, நான் 3/4 பாகத்துக்கு தான் வதக்கியிருந்தேன். அது வெந்துட்டா குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு அது வெந்துருச்சு, குழம்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.